அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி, செவ்வாய், புதன், 2இல் சூரியன், சுக்கிரன், 4இல் குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் ராகு இருக்கிறார். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரிக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. புதன் நீச்சமாயிருக்கிறார். உடல் நலனில் கவனம் தேவை. ஆக செவ்வாய் ராசியில் இருப்பதால் உஷ்ண கிரகம், 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் அக்னி கிரகம் இருக்கிறார். பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். பெரும்பாலும் மீனராசியினர் ஒரு சுமை தாங்கி போன்றவர்கள். பிறருடைய சுமைகளையும் தாங்களாகவே தாங்கிக் கொள்வர். வருமானம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். ராசியில் செவ்வாய், சனி, புதன் இருப்பதால் அடிக்கடி மன அழுத்தம், மன உளைச்சல், தடுமாற்றம், குழப்பம், உடல் சோர்வு உண்டாகலாம். இரவில் படுத்தால் சரியாக உறக்கம் வராது. சாப்பிட மனது வராது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். 12இல் ராகு, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம். தங்களுடைய கண்களை தாங்கள் பராமரித்தல் வேண்டும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி, கவனம் தேவை. சனியும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யும் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 2இல் சூரியன், சுக்கிரன் எப்படி அமைதியாக இருந்தாலும் தங்களை தேடி பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியிடையே உரசல்கள் வரலாம். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். அதன் பிறகு குரு பயிற்சியான பிறகு குரு தங்களுக்கு சாதகமாக வருகிறார். 7.5 சனியில் உள்ள சனியினுடைய கஷ்டங்களை பாதுகாப்பார். தங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை, தைரியம், மனோதைரியம். தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அருகில் உள்ள கோயிலில் சென்று நல்லெண்ணெய் வாங்கிக் கொடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.